மண்டபம் வடக்கு துறைமுகத்தில் 25 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்கும் பணியை சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு துறைமுகம் மேற்கு வாடி கடற்பகுதியில் 250க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு புயல் காலங்களிலும் கடல் சீற்றம் மற்றும் சூறை காற்று காரணமாக படகுகள் சேதமடைந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் மீன்வளம் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 25 கோடி மதிப்பில் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூண்டில் வளைவு துறைமுகம், மீன் ஏலக்கூடம், வலை பின்னும் கட்டிடம் கட்டுமான பணியை பனி பூமி பூஜை மற்றும் பணியை தொடக்க விழா மேற்குவாடி துறைமுகத்தில் நடைபெற்றது. ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். இதில் மீன்பிடி துறைமுக திட்டப்பணி செயற்பொறியாளர் கணபதி ரமேஷ், ராமநாதபுரம் மண்டல மீன்வளம் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் வேல்முருகன், உதவி இயக்குநர்கள் சிவகுமார், தமிழ்மாறன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி, மண்டபம் பேரூர் மன்ற தலைவர் ராஜா, திமுக நகர் செயலாளர் அப்துல் ரகுமான், மரைக்காயர் பேரூராட்சி உறுப்பினர்கள் முபாரக், பூவேந்திரன், முருகானந்தம், சாதிக் பாஷா, வாசிம் அக்ரம், மீனவர் சங்க நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், ஜாகிர் ஹுசேன், செல்வகுமார், சுல்தான், காதர் முகைதீன், சர்ஃபுதீன், ஆசத், காளிமுத்து, கல்பாஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதற்கு பின்னால் எண்ணற்ற நாடு சுதந்திரம் அடைந்தது, எண்ணற்ற ஆட்சியாளர் முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது, காங்கிரஸ் இயக்கம் ஆட்சி செய்தது. ஆனால் ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த பாம்பன் கால்வாய் 100 ஆண்டுகளாக யாரும் தூர் வருவதற்கான